சமீபத்திய அரசியல் வட்டாரங்களில் பரவி வரும் தகவலின்படி சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தின் மருமகனும் பிரபல தொழிலதிபருமான விசாகன் வணங்காமுடி அண்ணாமலையில் இந்த புதிய இயக்கத்தில் இணைய இருப்பதா தகவல்கள் வெளியாயிருக்கு. இந்த செய்தி சமூக வலைத்தளங்களில் அரசியல் விமர்சகர்கள் மத்தியிலும் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. அண்ணாமலை பாஜகவிலிருந்து விலகி தொடங்கிய இந்த இயக்கம் குறுகிய காலத்திலேயே மக்கள் மத்தியில் பெரும் கவனத்தை பெற்றிருக்கு. இதுவரை சுமார் 17 லட்சம் உறுப்பினர்களை சேர்த்திருக்கிற இந்த இயக்கம் அதோட முக்கிய நோக்கங்கள் என்ன? இதில் அண்ணாமலை தன்னை தலைவர் என்று அழைக்காமல் தன்னை ஊழியர் என்று அழைத்துக் கொள்வது, தனிநபர் வழிபாட்டுக்கு முற்றுப்புள்ளி வைத்து நேர்மையான அரசியலை முன்னெடுப்பது, உள்ளாட்சி தேர்தலில் போட்டியிட 60,000க்கும் மேற்பட்ட வேட்பாளர்களை தயார் செய்து வரும் இந்த இயக்கத்தில் 40% அதிகமானோர் ஜென்னிசட் இளைஞர்கள் என்பது கூடுதல் பலம். விசாகன் ஒரு மருந்து தயாரிப்பு நிறுவனத்தின் நிர்வாக இயக்குநராக செயல்பட்டு வரும் தொழிலதிபர். இத்தகைய கார்ப்பரேட் பின்னணி கொண்ட படித்த மற்றும் வசதி படைத்த ஒருவர் அரசியலில் ஒரு சாதாரண உறுப்பினராக இணைய முன்வருவது தமிழக அரசியலில் மாற்றத்தை விரும்பும் புதிய தலைமுறையினருக்கு பெரும் நம்பிக்கை அளிப்பதா அரசியல்கள் நோக்கர்கள் கருதுகின்றாங்க. அண்ணாமலையின் தொலைநோக்கு பார்வைக்கு விசாகன் போன்றவர்களின் வருகை கூடுதல் பலத்தையும் இயக்கத்திற்கு நம்பகத்தன்மையும் வழங்கும் என்று எதிர்பார்க்கப்படுது. திராவிட கட்சிகளுக்கு மாற்றா பணம் மற்றும் வாரிசு அரசியலை தாண்டிய ஒரு புதிய அரசியல் கலாச்சாரத்தை உருவாக்கிய அண்ணாமலை முயற்சி செஞ்சுட்டு வரார். விசாகனின் இந்த இணைப்பானது அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்படும் பட்சத்தில் தமிழக அரசியலில் இது ஒரு முக்கிய திருப்பு முனையாகவும் மாற்றத்தை விரும்பும் இளைஞர்களை ஈர்க்கும் ஒரு சக்தியாகவும் வி த லீடர்ஸ் உருவெடுக்கும் என்பதில் ஐயமில்லை. மேலும் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுமே தன்னுடைய மருமகனுக்கு வழிவிட்டதாக சொல்லப்படுகிறது. அதைத் தொடர்ந்து லதா ரஜினிகாந்த் அவர்கள் உருவாக்கியிருந்த இயக்கம் தற்போது சிறப்பாக செயல்பட்டு வருகிறதாம். அதிலும் பல லட்சம் பேர் இணைந்து விட்டார்களாம். தொடர்ந்து மக்களுக்கு களப்பணி ஆற்ற வேண்டும் என்கின்ற ஒரே நோக்கத்தோடு இந்த இயக்கம் செயல்பட்டு வருகிறதாம். ஆனால் சில பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, ரஜினிகாந்த் அவர்கள் முன்னெடுத்த இயக்கம்தான் இந்த இயக்கம். தொடர்ந்து மக்களுக்காக நல்லது செய்யவே ரஜினிகாந்த் இந்த இயக்கத்தை உருவாக்கியிருக்கிறார். இந்த இயக்கம் எப்போது வேண்டுமானாலும் அரசியல் கட்சியாக மாறலாம். மேலும் விஜய் அவர்களுக்கு நெருக்கடி கொடுக்கவே திமுகவின் சதி வேலையால் தான் இந்த இயக்கம் உருவாக்கப்பட்டது என தற்போது இணையத்தில் வேகமாக இந்த விஷயம் பரவி வருகிறது. ஆனால் ரஜினி கூறியது என்ன? மக்களுக்கு நல்லது செய்ய வேண்டுமென்றால் எப்போது வேண்டுமானாலும் என்ன இயக்கம் வேண்டுமானாலும் நான் உருவாக்குவேன் என ரஜினி கூறியிருக்கிறார். அதனால் அண்ணாமலையோடு ரஜினி சேர்ந்து பயணிப்பாரா? தற்போது மருமகன் இணைந்து விட்டார். அடுத்தது அண்ணாமலையோடு ரஜினி இணைவாரா என்கின்ற எதிர்பார்ப்பும் அரசியல் வட்டாரத்தில் எழுந்திருக்கிறது. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உங்கள் கருத்துக்களை மறக்காமல் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். மேலும் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண, லைக் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள்.